தைராய்டு என்பது உங்கள் மூச்சுக்குழாயின் முன் அமைந்துள்ள ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பியாகும். இது தைராக்சின் எனப்படும் தைராய்டு ஹார்மோனை வெளியிடுகிறது. இது நமது உடலின் வளர்ச்சி, ஆற்றல், உற்பத்தி மற்றும் அதன் விகிதத்தை கட்டுப்படுத்துகிறது. தைராய்டு சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பியின் கீழ் கட்டுப்பாட்டில் உள்ளது. பிட்யூட்டரி உங்கள் தலையின் நடுவில் உள்ள ஒரு சிறிய சுரப்பியாகும். பிட்யூட்டரி சுரப்பி தனது செயல்பாட்டின் விளைவாக TSH ஹார்மோனை சுரக்கின்றது. இந்த TSH ஹார்மோனானது தைராய்டு சுரப்பியை தூண்டி தைராக்சின் ஹார்மோன்களான T3 மற்றும் T4 ஐ சுரக்கின்றது. எனவே ஹைப்போதைராய்டிசம் என்பது உடலில் தைராக்சின் அளவு குறைவாக இருக்கும் போது ஏற்படுகிறது. ஹைப்போதைராய்டிசம் முதன்மை அல்லது இரண்டாம் நிலை குறைபாடாக இருக்கலாம். தைராய்டு தூண்டுதல் ஹார்மோனின் அதிக அளவு இருந்த போதிலும் தைராய்டு சுரப்பி போதுமான தைராக்சின் ஹார்மோனை உற்பத்தி செய்ய முடியாத போது இது முதன்மை ஹைப்போதைராய்டிசம் என்றும், தைராய்டு சுரப்பி போதுமான தைராக்சின் ஹார்மோனை உற்பத்தி செய்ய முடியாத போது TSH இலிருந்து தூண்டுதல் இல்லாததால் இது இரண்டாம் நிலை ஹைப்போதைராய்டிசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்களை விட பெண்களுக்கு தைராய்டு கோளாறு ஏற்பட 8 மடங்கு அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் ஹைப்போதைராய்டாக இருக்கும்போது உங்கள் சூழலுக்கு பதிலளிக்கும் திறன் மற்றும் உங்கள் உடல் மற்றும் உடல் பாகங்களின் செயல்பாட்டில் குறைபாடு ஏற்படுகிறது. எனவே ஹைப்போதைராய்டிசத்தின் 12 பொதுவான அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை இங்கே காணலாம். முதலாவது சோர்வு மற்றும் தூக்கம். இது ஹைப்போதைராய்டிசத்தின் உன்னதமான அறிகுறியாகும். குறைந்த தைராய்டு உள்ளவர்கள் ஒரு தனித்துவமான சோம்பல், சோர்வு அல்லது மந்த நிலையை உணர்கிறார்கள். இது நேற்று இரவு நன்றாக தூங்கியிருந்தாலும் இயற்கைக்கு மாறான தூக்கத்தை உணர வைக்கிறது. ஹைப்போதைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் ஆழ்ந்த தூக்கம் பெறுவது குறைவு. சோர்வு மற்றும் தூக்கம் ஏற்பட இதுவே காரணமாக இருக்கலாம். எனவே வழக்கத்தை விட அதிகமாக தூங்குவது ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் பிரதிபலிப்புகள் தாமதமாகின்றன என்பதையும் நீங்கள் கவனிக்கலாம். இரண்டாவது, எடை அதிகரிப்பது. எதிர்பாராத எடை அதிகரிப்பு ஹைப்போதைராய்டிசத்தின் மற்றொரு பொதுவான அறிகுறியாகும். தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை குறைக்கிறது மற்றும் உங்கள் அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற விகிதம் குறைகிறது. இதனால் நீங்கள் எடை அதிகரிக்கலாம். இப்பொழுது எடை அதிகரிப்பை அனுபவித்து வருகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் வாழ்க்கை முறையில் பிற மாற்றங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இது இந்த மாற்றத்தை விளக்கக்கூடும். ஒரு நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி திட்டம் இருந்த போதிலும் நீங்கள் எடை அதிகரிப்பதாக தோன்றினால் அது உங்கள் ஹைப்போதைராய்டு நிலைக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புள்ளது. மூன்றாவதாக, செரிமான மாற்றம். எடை அதிகரிப்பை தவிர உங்கள் உடல் அமைப்பு குறைந்து விட்டதால் மலச்சிக்கல், கடினமடைதல், வீக்கம், பசியின்மை ஆகியவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம். உணவு இயல்பான நிலையில் நகருவது போல உங்கள் வயிற்றில் வேகமாக நகராததால் நீங்கள் நெஞ்சரிச்சல் மற்றும் அமில ரிஃப்ளெக்ஸை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. நான்காவது, குளிர் சகிப்புத்தன்மை. ஹைப்போதைராய்டிசம் ஏற்பட்டால் உங்கள் அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதம் குறைகிறது. இது உங்கள் உடலில் உருவாகும் வெப்பத்தின் அளவை குறைக்கிறது. அதனால்தான் தைராய்டு ஹார்மோனின் குறைந்த அளவு வழக்கத்தை விட குளிராகவும் குளிர்ச்சிக்கு அதிக உணர்திறன் கொண்டதாகவும் உணர வைக்கிறது. எனவே நீங்கள் உங்களை கவனித்திருந்தால் இயல்பை விட குளிர்ச்சியாக உணர்ந்தால் சமீபத்தில் நீங்கள் ஹைப்போதைராய்டிசத்தால் பாதிக்கப்படலாம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஐந்தாவது, தசை பலவீனம் மற்றும் வலி. ஹைப்போதைராய்டு குறைபாடு உள்ளவர்கள் பொதுவாக தசை வலி மற்றும் பிடிப்புகள் குறித்து புகார் செய்கிறார்கள். ஹைப்போதைராய்டிசத்தில் உடல் ஆற்றலுக்காக தசைகள் அதன் சொந்த திசுக்களை உடைக்கிறது. இதன் காரணமாக தசை வலிமை குறைகிறது. இது பலவீனம் மற்றும் வலி உணர்வுக்கு வழிவகுக்கிறது. இந்த கடுமையான வலியினால் இரவில் உங்கள் தூக்கத்தில் தடைகள் ஏற்படலாம். எனவே ஹைப்போதைராய்டிசத்தின் சிகிச்சை தசை வலிமையை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் இது தசையின் அனைத்து வலிகளையும் குறைக்கிறது. ஆறாவது, முடி உதிர்தல். ஹைப்போதைராய்டிசம் உங்கள் தலைமுடியை மெல்லியதாகவும் வறண்டதாகவும் உடையக்கூடியதாகவும் ஆக்குகிறது. குறைந்த தைராய்டு ஹார்மோன் காரணமாக மயிர்கால்கள் மீள் உருவாக்கம் செய்வதை நிறுத்துகின்றன. இதன் விளைவாக முடி உதிர்தல் ஏற்படுகிறது. ஆனால் ஹைப்போதைராய்டிசம் சிகிச்சை அளிக்கப்படும் போது இது பொதுவாக மேம்படும். ஹைப்போதைராய்டிசம் முடி அடர்த்தியை கூட குறைக்கக்கூடும்.
எனவே உங்கள் முடி உதிர்தல் விகிதம் அல்லது வடிவத்தில் எதிர்பாராத மாற்றங்களை நீங்கள் அனுபவித்தால் ஹைப்போதைராய்டிசத்தை கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் முடி பசைத்தன்மை அல்லது கரடுமுரடானதாக இருக்கலாம். 7வது, அரிப்பு மற்றும் வறண்ட தோல். உங்களின் தோல் வறண்டதாகவும் கரடுமுரடானதாகவும் உணரலாம். அது அரிக்கும் போது பிளவுபடலாம். கெரோட்டின் குவிப்பதன் காரணமாக மஞ்சள் நிறமாக மாறலாம். தோலில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வாமை அல்லது புதிய தயாரிப்புகளின் பயன்பாட்டை குற்றம் சாட்ட முடியாது. இது ஹைப்போதைராய்டிசத்தின் மிகவும் நடைமுறை அறிகுறியாக இருக்கலாம். ஹைப்போதைராய்டிசம் சில நேரங்களில் தன்னுடல் தாக்க நோய்களால் ஏற்படுகிறது. இது மிக்சிடிமா எனப்படும் வீக்கம் மற்றும் சிவப்பு தன்மை ஏற்படுத்தி தோலை பாதிக்கலாம். வறண்ட சருமத்தை ஏற்படும் பிற நிலைமைகளை விட தைராய்டு பிரச்சனைகளுக்கு மிக்சிடிமா மிகவும் குறிப்பிடத்தக்க காரணமாகிறது. 8வது, கவலை மற்றும் மனசோர்வு. ஹைப்பர் தைராய்டிசத்தின் ஒப்பிடும்போது ஹைப்போதைராய்டிசத்தில் மனசோர்வு அடிக்கடி நிகழ்கிறது. ஒரு ஆய்வில் தைராய்டு ஹார்மோன் மாற்றீடு லேசான ஹைப்போதைராய்டிசத்துடன் நோயாளிகளில் மனசோர்வை மேம்படுத்தியது கண்டறியப்பட்டது. 9வது, கவனம் செலுத்துவதில் மற்றும் நினைவாற்றல் சிக்கல். ஹைப்போதைராய்டிசம் உள்ள பல நோயாளிகளுக்கு விஷயங்களை நினைவில் கொள்வது அல்லது வேலையில் கவனம் செலுத்துவதில் கடினமாக இருக்கலாம். இதனால் நினைவாற்றலில் சிக்கல்கள் ஏற்படலாம். அது கடுமையாக இருந்தால் ஹைப்போதைராய்டிசத்தின் அறிகுறியாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. 10வது, மாதவிடாய் சுழற்சி மாற்றங்கள். நீங்கள் ஒரு பெண் மற்றும் ஹைப்போதைராய்டு உள்ளவராக இருந்தால் உங்கள் மாதவிடாய் காலங்கள் வழக்கத்தை விட கடுமையாகவும் ஒழுங்கற்றதாகவும் மாறும். ஒழுங்கற்ற மற்றும் கடுமையான மாதவிடாய் இரத்தப்போக்கு இரண்டும் ஹைப்போதைராய்டிசத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. தைராய்டு ஹார்மோன் நேரடியாக கருவகம் மற்றும் கருப்பையை பாதிக்கிறது. எனவே உங்கள் கருப்பைகள் ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதையோ வெளியிடுவதையோ நிறுத்தலாம். இது கருத்தரிப்பதில் சிரமத்திற்கு வழிவகுக்கும். அதிக இரத்தப்போக்கு இரத்த சோகைக்கு கூட வழிவகுக்கும். எனவே உங்களுக்கு ஒழுங்கற்ற அல்லது அதிக மாதவிடாய் இருந்தால் உங்கள் மகளிர் மருத்துவ நிபுணரிடம் பேசுங்கள். 11வது, குரல் மாற்றம். உங்கள் தைராய்டு பெரியதாக இருந்தால் அது உங்கள் குரல் கயிறுகளை கூட பாதிக்கலாம். உங்கள் குரல் கரடுமுரடாகவோ அல்லது கரகரப்பாக கூட ஒலிக்கக்கூடும். 12வது, விரல் நகங்களில் மாற்றங்கள். உங்கள் விரல் நகங்கள் உடையக்கூடியவையாக மாறி கோடுகள் மற்றும் பள்ளங்களை உருவாக்கலாம். நகத்தில் வண்ணப்பூச்சு பயன்படுத்துவது கூட உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். எனவே இவை ஹைப்போதைராய்டிசம் ஏற்பட்டால் காணக்கூடிய சில அறிகுறிகள் ஆகும்.